பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பூபதி அவர்கள், காசி அவர்கள், ரமேஷ் அவர்கள், சிவா அவர்கள், TKR அவர்கள், உதயகுமார் அவர்கள், அன்பழகன் அவர்கள், சந்தோஷ்குமார், கவிதா கோவிந்தன், சிலம்பரசன், ஸ்ரீனிவாசன், பன்னீர்செல்வம், சசிகுமார், அன்பழகன், பூபதி, உதயகுமார், ராமன் பாஷா, முருகேசன், கிஷோர்குமார், கோவிந்தசாமி, துரை, மோகன், பார்த்திபன், வீரமணி, மணிகண்டன், ஞானமோகன், ஸ்ரீனிவாசன், எல்லா பேரும் மொத்தம் சொல்லிடணுமா? இதை வெயில காத்துட்டு இருக்கிறாங்க. மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தண்டபாணி அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், அன்பழகன், மாரிமுத்து, KG பூபதி, கவிதா முருகன், அமமுகவின் வட்சியா முருகன் அவர்கள், சாந்தமூர்த்தி, சிவராமன், ஜெகநாதன், சேகர், ரகு, மனோகர், சரவணன், KT பன்னீர், அதிமுகவின் TT குமார் அவர்கள், TTC சங்கர் அவர்கள், செல்வம் அவர்கள், AR ராஜேந்திரன், டாக்டர் லீலா சுப்பிரமணியம், சிவாஜி, நாகேந்திரன், KC அழகிரி, பட்டபகத்தி பூபதி அவர்கள், மணிகண்டன், ரமேஷ், ஸ்ரீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அதே போன மாசம் மேல்மருவத்தூர் அருகில் மதுராந்தகம் பகுதியில் 14 வயசு குழந்தைய காணோம். 4 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தைய 2 பேரு போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. வீட்டில இருந்து காணோம். ஒரு நாள் தேடுறாங்க. அடுத்த நாள் அந்த பெண் பக்கத்து காட்டுல பிணமா கிடந்தது. விசாரணை பண்ணி பார்த்ததுல அந்த பெண்ணை ஒரு மனித கொடூரன், மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு கழுத்தையும் அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டின்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 8 வயசு குழந்தைமா, 8 வயசு பிஞ்சு குழந்தை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணோம். தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து அழுதுகிட்டு வெளியில வருது. அதை பார்த்தா மேல மூஞ்சில ரத்த காயத்தை கீறி வச்சிருக்கிறான், மார்பெல்லாம் கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள். இது நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? நம்ம பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழ்நாட்டு பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த பெண்களை மதிக்க தெரியாத, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இவர்களுக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது. ஒரு முதலமைச்சரின் முதன் கடமை தன் நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் நீ பிரிட்ஜ் கட்டுறியோ, ரோடு கட்டுறியோ, IT பார்க் கட்டுறியோ, ஏர்போர்ட் கட்டுறியோ, அதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல உன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா உனக்கு பதவிக்கு இல்லை, தேவையில்லை. நீ அதுக்கு அந்த பதவிக்கு நீங்கள் எல்லாம் திறமை இல்லாதவர்கள், லாக்கியற்றவர்கள். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன். நான் இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. அதனால தான் நான் கேட்கிறேன். இது தேர்தல், மிக முக்கியமான ஒரு தேர்தல். நேத்துமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை எரித்தார். அந்த சட்ட மசோதா என்னன்னு தெரியுமா? நேற்று டெல்லியில நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை மோடி அவர்கள் தாக்கல் செய்தார்கள், மோடி அரசு. அந்த சட்ட மசோதா என்னன்னா,
பெண்களுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு